வணக்கம். CBSE School Lab of profsam.com அதாவது PROFSAM.com உருவாக்கும் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிட் 11 டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டரோட இன்ட்ரோடக்ஷன். இந்த சாப்டரோட அடித்தளத்தை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தெளிவா புரிஞ்சுக்கலாம். டியூவல் நேச்சர், இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான டாபிக் மாதிரி சவுண்ட் ஆகுதே. அப்படிதான் தோணும். ஆனா ஒரு சின்ன கேள்வியில ஆரம்பிக்கலாம், சரியா? இப்போ நீங்க ரொம்ப பிரைட்டான ஒரு ரெட் லைட்ல நிக்கிறீங்க. அதே மாதிரி ரொம்ப டிம்மான கண்ணுக்கு தெரியாத அல்ட்ரா வயலட் யானி யூவி லைட்லயும் நிக்கிறீங்க. இதுல எது உங்க ஸ்கின்ல சன்பர்ன் உண்டு பண்ணும்? இது சிம்பிள். கண்டிப்பா அந்த பிரைட் ரெட் லைட் தான். அதுல தான் எனர்ஜி ஹீட்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதுதான் நம்ம காமன் சென்ஸ் சொல்லும். ஆனா அது தப்பு. தப்பா? அப்படியா? ஆமா, உண்மையில நீங்க எவ்ளோ நேரம் அந்த பிரைட் ரெட் லைட்ல நின்னாலும் உங்க ஸ்கின்னுக்கு ஒன்றும் ஆகாது, சன்பர்ன் வராது. ஆனா கொஞ்ச நேரம் அந்த வீக் யூவி லைட்ல நின்னாலே போதும், ஸ்கின் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். வெயிட், வாட்? அது எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. பிரைட்னஸை விட வேற ஏதோ முக்கியமா இருக்கா? எக்ஸாக்டா அதுதான். உங்க ஸ்மார்ட் போன் கேமரா சென்சார்லயும் சோலார் பேனல்லையும் கூட இதே பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகுது. லைட்டோட பிரைட்னஸை விட அதோட கலர், அதாவது டைட் தான் இங்க முக்கியம். சரி, அது எப்படின்னு சொல்லுங்க, ரொம்ப கியூரியஸா இருக்கு. கண்டிப்பா. 1800s கடைசியில சயின்டிஸ்ட் எல்லாம் செம்ம குழப்பத்துல இருந்தாங்க. லைட் அது சில சமயம் தண்ணியில அலை வர்ற மாதிரி வேவாவும் பிஹேவ் பண்ணுச்சு. இன்னொரு சமயம் ஒரு சின்ன கல்ல தூக்கி எறிகிற மாதிரி ஒரு பார்ட்டிகலாவும் பிஹேவ் பண்ணுச்சு. வேவ் அண்ட் பார்ட்டிகலா? அது ரெண்டுமே ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆச்சு. ஒன்னு பரவி போகும், இன்னொன்னு நேரா போய் அடிக்கும். கரெக்டா சொன்னீங்க. ஒரே விஷயம் எப்படி ரெண்டு மாதிரி இருக்க முடியுங்கிறது தான் இந்த சாப்டரோட கோர் ஐடியா. இதுக்கு ஒரு சிம்பிள் அனாலஜி சொல்றேன். லைட்டா ஒரு ஆக்டரை நினைச்சுக்கோங்க. ஆக்டரா? சரி. ஒரு சினிமால ஒரு சீன்ல அவர் ஒரு வேவ் கேரக்டரா ஆக்ட் பண்ணுவாரு. அந்த கேரக்டர் எப்படி பரவி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து யானே இன்டர்ஃபியர் பண்ணி வேலை செய்யும். ஆனா அதே ஆக்டர் இன்னொரு சீன்ல ஒரு பார்ட்டிகல் கேரக்டரா ஆக்ட் பண்ணுவாரு. அப்போ ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி டைரக்டா ஹிட் பண்ணி எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. ஓ, சோ ஆக்டர் ஒண்ணுதான், ஆனா நாம பாக்குற சீன் பொறுத்து அவருடைய கேரக்டர் மாறுது. எக்ஸாக்ட்லி. அது மாதிரி தான் லைட்டும். அதுக்கு எப்பவுமே ரெண்டு கேரக்டருமே இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் அனாலஜி. இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கா? இன்னொரு மென்டல் பிக்சர் கொடுக்குறேன். ஒரு பெரிய ஓஷன் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த ஓஷன்ல லைட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன வாட்டர் டிராப்லெட்ஸ், மழத்துளிகள் மாதிரி. இந்த டிராப்லெட்ஸ்க்கு பேர் தான் ஃபோட்டான்ஸ். ஃபோட்டான்ஸ், ஓகே. இப்போ சில டிராப்லெட்ஸ் ரெட் லைட் மாதிரி ரொம்ப வீக்கான சின்ன துளிகள், சில டிராப்லெட்ஸ் வயலட் லைட் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான பெரிய துளிகள். இப்போ ஒரு மெட்டல் பிளேட்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை வெளியே தள்ளணும்னா ஒரு மினிமம் தள்ளு தேவை. சரி. நீங்க 1000 வீக்கான ரெட் டிராப்லெட்ஸ் அனுப்புனாலும் அந்த சின்ன தள்ளு கூட கிடைக்காது. அந்த எலக்ட்ரான் அசைவே கூட அசையாது. ஆனா ஒரே ஒரு பவர்ஃபுல் வயலட் டிராப்லெட் அடிச்சா கூட போதும், அந்த எலக்ட்ரான் உடனே வெளியே பறந்துடும். ஓ, இப்போ லிங்க் ஆகுது. அப்போ பிரைட்னஸ் யானி எத்தனை டிராப்லெட்ஸ் வருதுங்கிறத விட ஒவ்வொரு டிராப்லெட்டோட பவர் தான் முக்கியமா? பர்ஃபெக்டா சொன்னீங்க. அதுதான் பாயிண்ட். இப்போ NCERT இதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். கெமிஸ்ட். ஓகே, செக்ஷன் 11.1ல இருந்து படிக்கிறேன். The Maxwell's equations of electromagnetism and Hertz experiments strongly establish the wave nature of light. ஆமா, இங்க நிறுத்துங்க. இது ஸ்டெப் 1, கிளாசிக்கல் வியூ. மேக்ஸ்வெல், ஹெர்ட்ஸ் எல்லாம் லைட் ஒரு வேவ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புனாங்க, ப்ரூவும் பண்ணாங்க. இன்டர்ஃபரன்ஸ், டிஃப்ராக்ஷன். ஆமா, அதெல்லாம் வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் தானே. கரெக்ட். அப்புறம் என்னாச்சுன்னு படுங்க. Towards the same period, experimental investigations on conduction of electricity led to many historic discoveries. The discovery of X-rays and of electron. இதுதான் கிரைசிஸ். அதே நேரத்துல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அதாவது லைட் ஒரு மெட்டல் மேல பட்டா எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. வேவ் தியரி பிரகாரம் பிரைட்டான லைட் அடிச்சா எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்டா வரணும், சரியா? ஆமா, அப்படித்தான் நினைச்சோம். ஆனா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல அப்படி நடக்கல. லைட்டோட கலர் யானி ஃப்ரீக்வன்சி தான் எலக்ட்ரானோட ஸ்பீடை டிசைட் பண்ணுச்சு, பிரைட்னஸ் இல்ல. இது அந்த வேவ் தியரிக்கு ஒரு பெரிய அடி. அப்போதான் ஐன்ஸ்டைன் உள்ள வர்றாரா? எக்ஸாக்ட்லி. இங்க தான் ஐன்ஸ்டைனோட ரெவல்யூஷனரி ஐடியா வருது. அவர் சொன்னாரு, லைட்டுங்கிறது கண்டினியூஸ் வேவ் இல்ல, அது ஃபோட்டான்னு சொல்ற சின்ன சின்ன எனர்ஜி பேக்கெட்ஸ். E = h nu. ஒவ்வொரு ஃபோட்டானோட எனர்ஜியும்
அதோடைய ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கு. அதனால தான் ஹை ஃப்ரீக்வன்சி வயலட் ஃபோட்டான்னால முடியறது, லோ ஃப்ரீக்வன்சி ரெட் ஃபோட்டான்னால முடியல. அப்போ பார்ட்டிகிள் நேச்சரை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஆமா. இத பார்த்து டிப்ராங்லின்னு ஒரு சயின்டிஸ்ட் யோசிச்சாரு. லைட்னு சொல்ற வேவ் பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணும்னா, அப்போ எலக்ட்ரான்னு சொல்ற பார்ட்டிகிள் ஏன் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, அப்படித்தானே? யூ காட் இட். அவர் சொன்னாரு, ஒவ்வொரு மூவிங் பார்ட்டிகிளுக்கும் ஒரு வேவ் லெங்த் இருக்குன்னு. அதுதான் டி ப்ரோக்லி வேவ் லெங்த். lambda is equal to h/p. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. இந்த வேவ் பார்ட்டிகல் டிவாலிட்டி கான்செப்ட் தான் நம்ம அடுத்த யூனிட்ஸ்ல ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியாயில ஒரு ஆட்டம் ஏன் கொலாப்ஸ் ஆகாம ஸ்டேபிளா இருக்கு. ஓ, அதுக்கும் கனெக்ஷன் இருக்கா? ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஒரு ஆட்டம்ல இருந்து ஏன் ஸ்பெசிபிக் கலர் லைட் மட்டும் வெளியே வருது, இதுக்கெல்லாம் பேஸே இந்த ஐடியா தான். வாவ். சரி, இந்த டாபிக்ல ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமா என்ன தப்பு பண்ணுவாங்க? நல்ல கேள்வி. பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவங்க நினைக்கிறாங்க லைட் இஸ் either a wave or a particle. ஆமா, ஒரு சமயத்துல ஒன்னாதான் இருக்க முடியும்னு எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்து அது ஒன்ன சூஸ் பண்ணிக்கும்னு நினைப்பாங்க. அதுதான் தப்பு. ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஒரு சாய்ஸா பாக்குறாங்க, ஒரு காயினை டாஸ் பண்ற மாதிரி. அப்போ கரெக்ட் ஐடியா என்ன? கரெக்ட் ஐடியா என்னன்னா, லைட்டுக்கு எப்பவுமே 2 கேரக்டரும் இருக்கு, ஒரு சாய்ஸும் இல்ல. நம்ம பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் அந்த 2 கேரக்டர்ல ஒன்ன மட்டும் வெளியே காட்டும். இட்ஸ் அபவுட் காம்ப்ளிமெண்டாரிட்டி, நாட் சாய்ஸ். புரிஞ்சுது. சோ லைட் எப்பவுமே டியூவல் நேச்சரோட தான் இருக்கு. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் தான் அதோட ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்க வைக்குது. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. இன்னொரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. என்ன அது? இந்த குவாண்டம் எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம டெய்லி லைஃப்க்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ மைக்ரோஸ்கோப்ல பார்க்குற விஷயம்னு நினைக்கிறது. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் h ரொம்ப சின்ன நம்பரா இருக்கிறதால அப்படி தோணும். ஆமா, அது டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் ஆகும்? ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? நம்ம யூஸ் பண்ற சோலார் பேனல்ஸ், மொபைல் கேமராஸ் எல்லாமே இந்த குவாண்டம் எஃபெக்ட்ல தான் ஒர்க் ஆகுது. அப்படியா? மொபைல் கேமராவா? ஆஹா, அந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்கிறதே இந்த டியூவல் நேச்சர் தான். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் கேமரா சென்சாரோட பேசிஸ். இன்கிரெடிபிள். அது தெரியாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு ஃப்ரேஸ் சொல்றேன். சொல்லுங்க. Colors carry energies, frequency is the key. Waves and particles are the same degree. நல்லா இருக்கு. Colors carry energies, frequency is the key. ஆமா, கலர் அதாவது frequency தான் எனர்ஜியை டிசைட் பண்ணுது. And waves and particles are the same degree. ரெண்டுமே ஒண்ணுதான். புரியுது. சூப்பர். ஒரு பிசிக்கல் ஜெஸ்சர் கூட ட்ரை பண்ணலாம். உங்க விரல்களை கிட்ட கொண்டு வந்தா அது ஷார்ட் வேவ் லென்த், ஹை ஃப்ரீக்வன்சி, ஹை எனர்ஜி ஃபோட்டான், வயலட் லைட் மாதிரி. அதே விரல்களை நல்லா விரிச்சா அது லாங் வேவ் லென்த், லோ ஃப்ரீக்வன்சி, லோ எனர்ஜி ஃபோட்டான், ரெட் லைட் மாதிரி. ஓ, சோ கிட்ட இருந்தா பவர் ஜாஸ்தி. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டூவல் நேச்சர் இருக்கு. சில நேரம் அது வேவ் மாதிரியும் சில நேரம் பார்ட்டிகிள் மாதிரியும் பிஹேவ் பண்ணும். இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடையாது, இது காம்ப்ளிமெண்டாரிட்டி. ஓகே, பாயிண்ட் 1 இஸ் காம்ப்ளிமெண்டாரிட்டி. ரெண்டாவது பாயிண்ட் ஐ கெஸ் ஃபோட்டான் பத்தி. லைட்டோட பார்ட்டிகிள் ஃபார்முக்கு பேரு ஃபோட்டான். ஒரு ஃபோட்டானோடைய எனர்ஜி யானி E=hv அதோடைய ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கு, பிரைட்னஸை பொறுத்து இல்ல. பர்ஃபெக்ட். அண்ட் மூணாவது த பாயிண்ட், ஒவ்வொரு மூவிங் பார்ட்டிகிள்க்கும் ஒரு டி ப்ராக்லி வேவ் லென்த் யானி λ=hp இருக்கு. இந்த ஐடியா தான் குவாண்டம் மெக்கானிக்ஸோட ஆணிவேர். So, duality, photon energy, and de Broglie waves. Got it? 12th CBSE Physics, Chemistry and Mathsல maximum marks வாங்க profsam.com visit பண்ணுங்க. அது PROF SAM, சரியா? ஆமா, PROFSAM.com. அடுத்த டிஸ்கஷன்ல சந்திக்கலாம்.